Good morning students. We are going to discuss about the topic on motions. So motion la today classes என்ன பார்க்க போறோம் அப்படினா equations of motions. Equations of motions. So equations of motion la the Newton studies that the motion of the object and give the set of the three equations. Okay, the Newton studies the motion of the object and give the set of the three equations. So relate to the displacement, velocity, accelerations and the time of the object under the motions. So பாருங்க three equations பாருங்க. So v equal to u plus at first equation. Second equation s equal to ut plus half a t squared. Third equation v squared equal to u squared plus 2as. இதில் கவனிங்க uனா என்னப்பா? So u so initial velocity, v final velocity, s distance, a acceleration, t times. Okay, so the three equations இருக்கிற terms one by one நான் explain பண்ணியிருக்கோம். So கவனிங்க இப்போ கிராஃப்க்கு வாங்க. இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ஸில் இருக்குது. இந்த கிராஃப் என்னதுப்பா? யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? டைம் எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஓகே, ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு யூ ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு ஏ. ஸோ இதில் கவனிங்க யூன்னு என்னதுப்பா? வெலாசிட்டிஸ். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இதில் எதை சொல்லலாம்? ஸோ ஓடி அப்படின்னா ஸோ ஓடி ஸோ ஈக்குவல் டு ஸோ ஓடி ஈக்குவல் டு இஏ. இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூ ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு இஏ. ஓடி ஈக்குவல் டு இஏ எப்படிமா இருக்குது? இது பேரலராக இருக்குது. அடுத்து இந்த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு இபி. ஸோ வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இப்போ கவனிங்க. ஸோ இது நம்ம என்ன பார்த்தோம்? இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டியில் ஓசி ஈக்குவல் டு இபி. ஸோ இது எப்படிமா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அடுத்த டைம் பாருங்கள். ஸோ அடுத்த டைம், ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஇ. அடுத்த டைம் என்னதுப்பா? ஓஇ. ஸோ டைம் டி ஈக்குவல் டு ஓஇ ஈக்குவல் டு டிஏ. ஸோ டைம் வந்து பாருங்கள். ஸோ ஓஇ ஈக்குவல் டு இதுக்கு பேரலாக என்னவாக இருக்குது? டிஏவை பேரலாக இருக்குது. இந்த ஓஇ இந்த இருக்குல்ல, அது வந்து ஓஇக்கு பேரலாக டிஏ இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் த கிராஃப் இஸ் நோ தட் ஸோ ஏபி ஈக்குவல் டு டிசி. ஸோ எப்படிப்பா இருக்குன்னா ஸோ ஏபி ஈக்குவல் டு டிசி. ஓகே, இது பேரலாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? டெரிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் என்ன? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஸோ அட் த டைம். ஓகே, சேஞ்ச் இன் வெலாசிட்டி அட் த டைம். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ஸோ ஆக்சலரேஷன் என்னப்பா? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அட் த டைம். ஓகே, ஸோ இதில் ஃபைனல் வெலாசிட்டி கவனிங்க. அந்த கிராஃபை பார்க்கணும். அந்த கிராஃபில் ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்னது? ஃபைனல் வெலாசிட்டி இது கிராஃபில் கவனிங்க. ஃபைனல் வெலாசிட்டி ஓசி. இதை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? ஓடி. ஓகே, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஓசி, இனிஷியல் வெலாசிட்டி ஓடி. ஸோ டிவைடட் அட் த என்னதுப்பா? ஓசி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஓசி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஓடி டிவைடட் பை டைம் என்னதுப்பா? ஓஇ. ஸோ இந்த கிராஃபில் கவனிங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஇ. ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஸோ ஓசி மைனஸ் ஓடி. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிசின்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓசி மைனஸ் ஓடியை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? டிசின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ கிராஃபை கவனிங்க. ஸோ இது வந்து என்னப்பா? இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ இது வந்து என்னதுப்பா? ஃபைனல் வெலாசிட்டிலேருந்து இனிஷியல் வெலாசிட்டி நம்ம
சேஞ்ச் ஆகும்போது எப்படி பண்ணலாம், டிசின்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதுதான் இங்கே கிராஃப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிசி ஓசி மைனஸ் ஓடி அப்படி எழுதலாம். டிசி ஸோ டிவைடட் பை ஓஇ கூட வேல்யூ என்னப்பா, ஸோ டி. ஓகே, டைம். ஸோ அப்போ டிசி, ஸோ டிசி ஈக்குவல் டு ஸோ ஏபி, ஸோ டிசி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு ஏடி. ஓகே, ஸோ இப்போ டிசி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏபிக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க கிராஃபில் பாருங்கள். ஸோ இந்த டிசி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏபிக்கு ஈக்குவலாக இருக்குது, பேரலாக இருக்குது. ஓகே, அட் த டைம், ஸோ ஏடி, ஸோ ஆக்சலரேஷன் அட் த டைம். ஸோ ஃப்ரம் த கிராஃப், ஸோ கிராஃபில் பாருங்கள், இபி ஈக்குவல் டு இஏ ப்ளஸ் ஏபி. ஸோ இபி ஈக்குவல் டு இஏ ப்ளஸ் ஏபி. ஓகே, ஸோ இதில் வந்து கிராஃப் கீழே பார்க்கலாம். இப்போ இபிக்கு வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, இபிக்கு வேல்யூ கவனிங்க. ஸோ இபிக்கு வேல்யூ என்னதுப்பா, ஸோ இபியுடைய வேல்யூ என்னதுப்பா, வி. இஏவுடைய வேல்யூ என்னதுப்பா, யூ. ஸோ அப்போது இபியுடைய வேல்யூ என்னது, இபிக்கு என்ன கொடுக்கலாம், வி. இஏவுடைய வேல்யூ என்னப்பா, யூ. ஸோ ஏபி என்னதுப்பா, ஸோ ஆக்சலரேஷன் அட் த டைம். ஸோ ஏபி கவனிங்க. ஸோ கிராஃபில் ஸோ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அட் த டைம். ஓகே, ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்க்கான ஸோ டெரிவேஷன்ஸ் ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்னால் உனக்கு ஃபார்முலா தெரியணும். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் half AD squared. இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ஸு ஸோ ஆஃப் மோஷன்ஸை நம்ம டெரிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், நம்ம வந்து அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படிமா இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது, அது யூனிஃபார்ம் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. ஸோ இதில் இந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஃப்ரம் த lines பாருங்கள். எஸ்ன்னு என்னதுப்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எஸ் ஈக்குவல் டு இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் டிஓஇபி. ஓகே, ஸோ எஸ்சி இது எப்படிமா இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் டிஓஇபி. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள்ஸ் ஸோ ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் DOEA ப்ளஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் DAP. ஓகே, ஸோ நம்ம அந்த கிராஃப் பார்த்தா உனக்கு தெரியும். ஸோ அந்த கிராஃபில் ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன பார்த்தோம் அதில். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் DOEP. ஸோ DOEP. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், குவாட்ராங்கிள்ஸ். இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் DOEP. ஓகே, ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது, இதில் ரெக்டாங்கிள் DOEA. இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம். இது வந்து என்னதுப்பா, ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் DOEA இதை தான் என்ன சொல்ல போகிறோம், ஸோ ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் DAP. ஸோ அப்போ இதில் வந்து என்னதுப்பா, இந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஃப்ரம் திஸ் DOEA. அடுத்து பாருங்கள் DAP. ஸோ ரெண்டு ஃபார்ம் இருக்குது, ஒன்று வந்து ரெக்டாங்குலர் இருக்குது, இது வந்து ட்ரையாங்கிள்ஸ். ரெக்டாங்குலர் அண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ கவனிங்க, இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ த ஏரியா ஆஃப் த லென்த் அண்டு பெர்த்து. ஸோ என்ன சொல்லுவான், இந்த ஏரியா ஆஃப் த லென்த்து, அந்த ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலாப்பா ரெக்டாங்கிளுக்கு லென்த் அண்டு பிரெத்து. ஸோ ப்ளஸ் half, அதில் என்ன இருக்கும், பிரெத் அண்டு ஹைட்டு. ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இருக்குது, என்ன ஆகுது, என்ன ஃபார்முலா, ஸோ லென்த் அண்டு பெர்த்து ப்ளஸ் half பிரெத் அண்டு ஹைட்டு. ஓகே, பிரெத் அண்டு ஹைட்டு. ஸோ அந்த டயக்ராம் கொஞ்சம் கவனிங்க. ஸோ அந்த டயக்ராமில் AE இன்ட்டு OE, AE இன்ட்டு OE. ஸோ இப்போ AE அப்படின்னா, ஸோ AE இன்ட்டு என்ன சொல்கிறாங்க, OE. ஸோ OE இந்த ஏரியா ஆஃப் த லென்த் இன்ட்டு இது என்னதுப்பா, இது என்ன சொல்லுவான், ஹைட்னு சொல்லலாமா, இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ AE இன்ட்டு OE. ஸோ ப்ளஸ் half AB இன்ட்டு DA. ஸோ AB இன்ட்டு DA. ஓகே, ஸோ இந்த லென்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், AE இன்ட்டு OE. ஓகே, ப்ளஸ் half அதில் பாதி என்னவா இருக்குது, AB. ஸோ AB இன்ட்டு
ஏபி இன்ட்டு என்னதுப்பா டிஏ, ஏபி இன்ட்டு டிஏ. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஇ உடைய வேல்யூ என்னதுப்பா? ஸோ ஏஇ உடைய வேல்யூ என்னது? ஏஇ. ஸோ ஏவுடைய ஸோ இஏ வந்து இஏ வந்து சரி ஏஇ இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அவங்களுடைய வேல்யூ என்னதுப்பா? யூன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏஇ உடைய வேல்யூ வந்து யூ. ஓஇ. ஓகே, ஸோ ஓஇ. ஸோ ஓஇ அப்படின்னா அட் த டைம்ஸ் அதுதான் போட்டிருக்கோம். ஏயு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்? ஏயுக்கு வந்து வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏஇக்கு வந்து யூ. ஓஇக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஸோ என்னப்பா ஓஇனா அட் த டைம் டீன் போட்டாச்சு. ஹாஃப். ஸோ ஏபி, ஏபிக்குடைய வேல்யூ என்னதுப்பா? ஏபி. ஸோ ஏபி உடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ அந்த கிராஃபில் பாருங்கள். ஸோ ஏபி, ஏபி. ஸோ ஏபி உடைய வேல்யூ என்ன கொடுத்துருங்க? ஆக்சிலரேஷன் அட் த டைம் இன்ட்டு டிஏ உடைய வேல்யூ என்னதுப்பா? டிஏ. ஸோ டிஏ. ஸோ டிஏ உடைய வேல்யூ என்னதுப்பா? டி. ஓகே, ஸோ அதுதான் அதில் பண்ணியிருக்காங்க. அப்போ யூ இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி இன்ட்டு டி. இப்போ இது என்ன சொல்லலாம்? எஸ்னா ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள்ஸ் டிஓஇபி ஈக்குவல் டு ஸோ யூடி ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு, ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இதை தான் என்னப்பா செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்க்கான டெரிவேஷன்ஸ் நம்ம டெரிவேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். தேர்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள்ஸ், இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் டிஓஇபிஸ், இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் டிஓஇபிஸ் பாருங்கள். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் டிஓஇபிஸ் இதை தான் என்ன சொல்ல போகிறோம்? இந்த ஏரியா ஃபுல்லாமே என்னதுப்பா? ஸோ குவாட்ராங்கிள்னு சொல்கிறாங்க. இதுப்பா தேர்ட் ஈக்குவேஷன்ஸில். ஸோ இந்த குவாட்ராங்கிள் இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? half the sum of the length of the parallel sides into the distance between the parallel sides. Okay, the area of the trapeziumக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா half into sum of the length of the parallel sides into distance between the parallel sides. Okay, so இதில் கவனிங்க. so half sum of the length. so இப்போ length of the parallel sides. so parallel sides என்ன இருக்குது? ஸோ அந்த டயக்ராம் கவனிங்க. parallel sidesல OD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ OD into BE into OA. ஸோ கவனிங்க இதில் OD. ஓகே, ஸோ OD இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க BE. ஸோ OD BE. ஸோ இதுக்கு எப்படிமா இருக்குது? பேரல் சைடாக இருக்குது. ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ OD. ஓகே, ஸோ OD EB இன்ட்டு OA. இது எப்படிமா இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் இருந்து ஸோ இந்த ஆங்கிளுக்கு எதுக்குமே இது அடுத்த டைம் என்னதுப்பா? OE. ஸோ அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ OD ப்ளஸ் BE இன்ட்டு OE. அப்போ S ஈக்குவல் டு ஹாஃப். ஸோ அப்போ ஓடிக்கு ஃபார்முலா என்னதுப்பா? OD ஆல்ரெடி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியில் கவனிங்க. ஸோ ஓடிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே எனக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க? யூன்னு டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். ஓடிக்கு வேல்யூ என்னப்பா? இந்த ஓடிக்கு வந்து யூ. ஸோ பிஇ. ஸோ பிஇ என்னப்பா கொடுத்துருக்காங்க? இபின்னு கொடுத்துருக்காங்களா அதில்? ஸோ இபிக்கு என்ன வேல்யூப்பா? ஸோ பிஇ ஆர் இபி ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுக்கு வந்து என்னப்பா? வி. ஸோ வெலாசிட்டி. ஸோ ஹாஃபு இன்ட்டு ஓடிக்கு வேல்யூ என்னப்பா? யூ. பிஇக்கு என்னது? வி. ஸோ ஓஇக்கு வேல்யூ என்னதுப்பா? அட் த டைம். ஸோ ஓஇக்கு என்னதுப்பா? அட் த டைம்ஸ். So equal to so half so V plus U into V minus U. Okay, V plus U into V minus U. So இந்த equations வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மோஷன்ஸ் அந்த ஈக்குவேஷன் வந்து டெரிவேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ V equal to U into AT. ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் மோஷன்ஸ். இப்போ இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. V மைனஸ் இந்த ஸோ மல்டிப்ளை இருக்கிறத டிவைட் பண்ணியிருக்காங்க. V மைனஸ் U by A equal to T. ஓகே, ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ A ப்ளஸ் B A மைனஸ் B இது எப்படி எழுதலாம்? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஓகே, ஸோ அதே போல் தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்? ஸோ V ப்ளஸ் U V minus U. ஓகே, இது எப்படி எழுதலாம்? V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர். ஸோ பாருங்கள், அப்போ S ஈக்குவல் டு 1 by 1
1/2a acceleration v plus u v minus u இது எப்படி எழுதலாம் ஸோ 1/2a 1/2a v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஓகே ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க இந்த 1/2a எதனால் மல்டிப்ளை பண்ணுறாங்க இந்த 2aஸோட மல்டிப்ளை பண்ணுறாங்க ஸோ அப்போ 2s ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க 2as ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ஸோ இங்கே வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் 2as இதைத்தான் என்னதுப்பா தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் மோஷன்ஸ் ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் செகண்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டு தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இந்த 3 ஈக்குவேஷனுமே டெரிவேஷன் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா next topic so motion of the free falling the bodies what is the free falling the body free falling அப்படின்னா so any object that is being so acted upon only by the force of the gravity said to be the state of the free falls அதாவது ஒரு ஆப்ஜெக்டை மேலே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கீழே போடுறோம் அப்படின்னா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷன்ஸ் ஃபுல் டுவர்ட்ஸாக இருக்கும் அதைத்தான் நம்ம என்ன சொல்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கீழே மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கீழே போடும்போது என்ன இருக்கும் கிராவிடேஷன் ஃபுல்ஸ் இருக்கும் அப்படி கிராவிடேஷன் ஃபுல்ஸ் இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் ஸோ இந்த மோஷன் ஆஃப் த ஃப்ரீ ஃபாலிங் த பாடிஸ் அப்படின்றோம் ஓகே இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அதனுடைய வெலாசிட்டி அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த இடத்துல எப்படிமா இருக்கும் யூ ஓகே ஸோ யூ வந்து என்னப்பா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அப்போ அவனுக்குள்ள ஆக்சலரேஷன்ஸ் ஏன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் gravities okay acceleration of the gravity some activities நம்ம பார்க்கலாம் free falling bodies இந்த motionsல some activitiesல for example பாருங்க இது ஒரு large stone எடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு small eraser எடுத்துக்கங்க இது large stone or small eraser ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா simultaneously சோ ஒரு particular height இருந்து என்ன பண்றீங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் சேம் டயத்துல வந்து சோ கீழ வந்து என்ன ஆகும் இது வந்து reaches the ground ரெண்டு என்ன ஆகும் ஒரே சேம் டயத்துல ரீச் ஆகுது ஓகே both the reaches the same time எங்க ஸோ கிரவுண்ட் வந்து சேம் டைமாக ரீச் ஆகுது ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இரேசரையும் பேப்பரையும் எடுத்துக்கிறீங்க ஓகே ஸோ ரப்பர் அண்டு பேப்பர்ஸ் இதில் எது ஃபஸ்ட்டு வந்து கிராவிடேஷன்ஸ் எர்த்தில் ஃபஸ்ட்டு எது வந்து கிரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்து கீழே விழுகும் அப்படின்னா ஸோ இரேசர் தான் ஃபஸ்ட்டு ஆகும் பேப்பர் வந்து ஸோ லேட்டர் ஆகும் ஓகே ஸோ இதுக்கான ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுமாதிரி பேப்பரும் கிரம்பிள்டு பேப்பர் அப்படின்னா சேம் சைஸ் ஆஃப் த பேப்பர் சேம் மாஸ் ஆஃப் த பேப்பர் ரெண்டுமே பேப்பர் தான் சேம் மாஸில் ஒரு பேப்பரை என்ன பண்ணுறீங்க ஒரு பேப்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரம்பிள்டு அப்படின்னா அந்த பேப்பரை நல்லா பால் மாதிரி ஸோ ரவுண்டாக என்ன பண்ணியிருக்கேன் அதை வந்து கசைக்கு ஒரு பால் சைஸில் வச்சுருக்கீங்க ரெண்டு சேம் சைஸ் தான் ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹைட் இருந்து சைமல்டேனியஸாக ஒரு பர்டிகுலர் ஹைட் இருந்து என்ன பண்ணுறீங்க அந்த பேப்பரையும் அந்த கிரம்பிள்டு பேப்பரையும் மேலேருந்து போடும்போது எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா அந்த கிரம்பிள்டு பேப்பர் தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள் ஸோ பாலையும் பேப்பரையும் பண்ணும்போது ஸோ இப்போ எது வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டை ரீச் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட் இருந்து நம்ம போடும்போது என்ன ஆகும் எது ஃபஸ்ட்டு கிரவுண்டை ரீச் ஆகும் ஸோ பால் தான் ஃபஸ்ட்டு கிரவுண்டை ரீச் ஆகும் ஓகே ஸோ இதுக்கான ரீசன்ஸ் நம்ம கவனிங்க ஸோ ரீசன் பாருங்கள் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம் இதான் முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம் இன் வேக்கம் ஓகே ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம் இன் வேக்கம் ஆல் ஆப்ஜெக்ட் would have the reached okay all objects would have the reached the ground at the same times அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏர் மீடியத்தில் அதாவது ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் போட்டாலும் எப்படிமா இருக்கும் சேம் டைமில் விழுகும் இப்போ ஏர் மீடியத்தில் இருக்கும்போது எப்படிமா இருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க இப்போ நம்ம பேப்பர் பார்த்தோம் இது வந்து சேம் சைஸ் ஆஃப் த பேப்பர் சேம் மாஸ் உள்ள பேப்பர் சேம் மாஸ் உள்ள ஒரு பேப்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கிரம்பிள்டு பண்ணிடுறோம் ஸோ பால் மாதிரி அதை கிரம்பிள் பண்ணிடுறோம் ஒரு பேப்பர் வந்து லென்த்தியாக இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விழுகுது என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அந்த ஏர் மீடியம் இருக்குல்ல ஸோ ஏர் மீடியம் ஆஃபர் த சம் ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்கும் ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸராக இருக்கும் இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து லார்ஜராக இருக்கும் அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இதில் வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டாக ரிமூவ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் கிரவுண்ட் வந்து ரீச் ஆகும் ஓகே ஸோ இந்த ஏர் மீடியம்ஸ் ஏர் ஆஃபர்ஸ் some resistance to the free falling the bodies okay so அப்போ அந்த some resistance இருக்கிறனால ஓகே இந்த ஏர் இருக்கிறனால அது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து சைஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது இந்த சைஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருக்குது ஸோ அப்போ இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் எப்படிமா இருக்கும் ஸோ லெஸராக இருக்கும் இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ என்ன இருக்கும் ஸோ
அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து கிரம்பிள்டு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு விழுகுதுன்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த மேக்னிடியூட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த மேக்னிடியூட்டி ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் எக்ஸ்போஸ்டு டு த ஏர்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த பேப்பர் பார்த்துக்கும் போது சேம் சைஸ் உள்ள பேப்பரை வந்து கிரம்பிள்டு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு விழுகுது அப்படின்னா அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மேக்னிடியூட்டி ஆஃப் த ஏர் சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இந்த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் எக்ஸ்போஸ் டு த ஏர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் பார்த்தோம். ஆக்சலரேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த டைம் பார்த்தோம். ஸோ அந்த ஆக்சலரேஷன் டூரிங் த ஃப்ரீ ஃபால் மோஷன்ஸ், அதான் என்ன சொல்ல போகிறோம், ஃப்ரீ ஃபால் மோஷன் சொல்கிறோம். இப்போ ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது வந்து ஃப்ரீ ஃபால் மோஷன்ஸில் இன்டிபெண்ட் ஆஃப் த மாஸை வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காது, அது வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஃப்ரீ ஃபாலிங் மோஷன்ஸ் அப்படின்றோம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபாலிங் மோஷன்ஸை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ். இப்போ வந்து ஈக்குவேஷன்ஸ்னால் 3 ஈக்குவேஷன் மோஷன் பார்த்தோம்ல, v = u + at, s = ut ஆஃப் at ஸ்கொயர்டு, v ஸ்கொயர்டு = u ஸ்கொயர்ட் + 2as. ஓகே, ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரீ ஃபாலிங் பாடியில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஸோ வெலாசிட்டி எப்படி இருந்துச்சு, இனிஷியல் வெலாசிட்டி = 0. அப்போ ஏ வந்து என்னப்பா ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கிராவிடேஷனல். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்கும், கிராவிடேஷன்ஸ் புல் டுவர்ட்ஸ் itself in the ground the reaches. அப்போ a = g. ஸோ above the equations. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ v = u உடைய வேல்யூ என்னப்பா 0. ஸோ v உடைய வேல்யூ வந்து 0 at. ஓகே, ஸோ அப்போது a இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், நம்ம gன்னு கொடுத்துருக்கோம், gt. ஸோ இது எப்படி எழுதலாம், v = gtன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், s = ut + half at ஸ்கொயர்டு. ஸோ அப்போ s = u உடைய வேல்யூ என்னப்பா 0 half. ஸோ a உடைய வேல்யூ என்னப்பா gd ஸ்கொயர்டு. ஸோ அப்போ s = half gt ஸ்கொயர்டு. அப்போ v ஸ்கொயர்டு = u ஸ்கொயர்டு + 2as. அப்போ v ஸ்கொயர்டு = u உடைய வேல்யூ என்னப்பா 0. ஸோ 2 a உடைய வேல்யூ g. ஸோ s என்னப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹைட். ஓகே, அப்போ v ஸ்கொயர்டு = 2 GH. இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் த பாடிஸ். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேலே எரியும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் கிராவிடேஷன் ஃபுல்ஸ் டுவர்ட்ஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போய் மறுபடியும் கிராவிடேஷன் ஃபுல்ஸில் டுவர்ட்ஸ் என்ன ஆகும், அந்த ஆக்சலரேஷன் ஸோ கிரவுண்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்னா எனக்குள்ளே வந்து ஸோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷன்ஸ் வந்து எனக்குள்ளே மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி இருக்குமா மைனஸ் இருக்கும் ஃபார்வர்டில். ஸோ ரிவர்ஸில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது கிரவுண்டர் ரிட்டர்ன் ஆகும்போது அப்போ a = +1/2ன்றாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த u வந்து என்னப்பா அந்த வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி எப்படிமா இருக்கும், 0 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டி 0 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மேலே எரியும் போது அப்போனுடைய ஆக்சலரேஷன் மைனஸில் இருக்கும். ஸோ கீழே கிரவுண்ட் வரும்போது அவனுடைய ப்ளஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆக்சலரேஷனு ஸோ ஃபைனைட் ஆக்சலரேஷனாக இருக்கும். ஸோ a = acceleration -g கிராவிடேஷன் ஃபார் அப்வர்ட் மோஷன். அப்வர்டு மோஷன்ஸில் எப்படிமா இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். டவுன்வர்டு மோஷன்ஸில் எப்படிமா இருக்கும், ஸோ a = ப்ளஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நான் என்ன சொல்ல போகிறோம், ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் மோஷன்ஸ். ஃப்ரீ ஃபாலிங் மோஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அண்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸஸ். இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்ஸ், சென்ட்ரிபிட்டல் அப்படின்னா சென்டர் சீக்கிங் அப்படின்றோம், சென்டர் சீக்கிங். ஓகே, இப்போ சென்ட்ரிபிட்டல் the body is said to be oscillated if the velocity of the body changes either in magnitude or in directions. Okay, the body is said to be oscillated if the velocity of the body changes either in magnitude and in directions. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ வந்து இந்த மோஷன் ஆஃப் த ஸ்டோன் ஒரு சர்க்கிள் ஒரு த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பால்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கட்டியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அயன் பால்ஸை
கண்டினியூஸாக நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் அவனுக்குள்ள என்ன ஆகும், டைரக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது கண்டினியூஸஸ் சேஞ்சஸ் ஆகிட்டே வரும். எது வந்து சேஞ்சஸ் ஆகும், வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஓகே, கவனிங்க. ஸோ இந்த டயக்ராமில் இது வந்து என்னப்பா, இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த த்ரெட்டில் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு அயன் பால்ஸ். ஸோ அந்த அயன் பால்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும்போது இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எது சேஞ்சஸ் ஆகும், வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். அதான் அந்த V. ஓகே, ஸோ அந்த V வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். இப்போ இங்களுக்குள்ள சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆக்சலைசேஷன்ஸ் ஆக்டிங் அலாங் த ஸ்டெரிங் ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த சென்டர் ஆஃப் த சர்க்குலராக என்ன நோக்கி வரும், இதுப்பா ஆக்சலைசேஷன்ஸ். ஸோ அப்போ இது ஒரு அயன் பால்ஸ் இப்போ ரொட்டேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கும்போது எது மட்டும் மாறும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன் அப்படின்னா the ஆக்சலைசேஷன் இஸ் ஆக்டிங் அலாங் த ஸ்டெரிங் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ஸ். ஸோ இந்த ஆக்சலைசேஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன்ஸ். அப்போ அந்த சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன் எல்லாமே ஸோ அலாங் டுவர்ட்ஸ் த சர்க்குலர் பாத். இது எப்படியுமே இருக்குது, ஒரு சர்க்குலர் பாத்லேருந்து சுற்றி வருது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ சென்டிமீட்டர் ஃபோர்ஸ்னால் என்ன, சென்டிமீட்டர் ஃபோர்ஸ். இப்போ சென்டிமீட்டர் ஃபோர்ஸுக்கும் சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இது எப்படி அலாங் டுவர்ட்ஸ் த ஆக்சலைசேஷன் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சர்க்குலர் பாத் இருக்கிற மாதிரி தான் சென்டிமீட்டர் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாடி டு மூவ் ஒன்லி அலாங் த சர்க்குலர் பாத் மாதிரி அப்படி சுற்றிட்டே வருதுன்றாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இது வந்து சென்டர் அப்படின்னா இது வந்து என்னதுப்பா, இது ஒரு டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது, இங்கே ஒரு டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது, இது ஒரு டைரக்ஷன்ஸு, இது ஒரு டைரக்ஷன்ஸு. இது எப்படிமா இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து ஸோ என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிடுது. ரொட்டேட் வரும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆக்சலைசேஷன்ஸ் சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஏசின்னு சொல்லணும்ல. அப்போ சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் அப்படின்னா எஃப்சி. ஓகே, அதே சேம் டைரக்ஷன்ஸ் தான். சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன் என்ன டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன் தான் என்ன ஆகும், சென்டிமீட்டர் ஃபோர்ஸும் மூவ் ஆகுன்றாங்க. ஓகே, இந்த ஃபோர்ஸ் விச் ஆக்ட் as the body so to move only along the circular path directed towards the center. ஓகே, இப்போ சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இப்போ வந்து ஒரு மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸில் ஒரு வெலாசிட்டி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாஸுடைய பாதி இருக்கிறத என்ன சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சலைசேஷன் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் வெலாசிட்டி ஸோ டிவைடட் பை த என்னதுப்பா ரேடியஸ். ஓகே, அப்போ ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. ஸோ அப்போ இந்த சென்டிமீட்டர் ஆஃப் மேக்னிடியூட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Fe ஈக்குவல் டு MA. அப்போ Fனா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு M மாஸ் அண்ட் ஆக்சலைசேஷன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன்ஸ். அப்போ Fe ஈக்குவல் டு ME ஸ்கொயர் பை R. ஓகே, Fe ஈக்குவல் டு ME ஸ்கொயர் பை R. Fனா ஃபோர்ஸு, மாஸு, ஸோ வீனா வெலாசிட்டி, ஆர்னா ரேடியஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்டிமீட்டர் ஆக்சலைசேஷன் அது சென்டிமீட்டர் ஃபோர்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.